திருப்பத்தூர் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் லட்சுமி. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருந்துச்சு. அதனால நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. சின்ன வயசுல இருக்கும்போதே இவங்களுடைய பெற்றோர்களுக்கு இவங்க தான் ஒரே குழந்தை தான். அதனால பெற்றோர்கள் இவங்க மேல ரொம்ப பாசமா வச்சிருந்தாங்க. தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவைப்பட்டதோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தன்னுடைய குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிக்கு அங்க குறைவே இல்லை. இப்படி நல்ல சுகமா போயிட்டு இருந்த லட்சுமி வாழ்க்கையில தான் ஒரு இடி விழுந்துச்சு. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி அனாதையாக்கப்பட்டாங்க. அதுவரைக்கும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்த லட்சுமிக்கு, இதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப்போற சம்பவங்கள், இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற மாரி ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் தாய் தந்தை இறந்த பிறகு அந்த லட்சுமியை பராமரிக்க அவங்களுடைய உறவினர்கள் யாருமே முன் வரல. இந்த குழந்தை ஏன் வளர்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய கும்பல் கிட்ட லட்சுமியை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து லட்சுமி கஷ்டம்னா என்னன்னே தெரியாத லட்சுமி, அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து வீதி வீதியா தெருவா அலைஞ்சு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கனவுகள் எல்லாமே ஓரம் கட்டி வச்சிருச்சு. டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த லட்சுமி, அதுக்கப்புறம் பிச்சை எடுத்தாதான் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறப்பட்டாங்க. பிச்சை எடுக்கும் போதெல்லாம் எல்லாருமே அவங்கள கேவலமா பார்க்கறது, சிலர் அவங்கள அசிங்கமா திட்டுறது, துரத்துறது, இது எல்லாமே லட்சுமிக்கு பிடிக்கவே இல்லை. இந்த நிலைமை நமக்கு எப்படியாவது மாறணுமே அப்படின்னு சொல்லி தினம் தினம் சோகமா கண் கலங்கி அழுதது, அழாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, செத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி பல நாட்கள் லட்சுமி யோசிச்சதாகவும் சொல்லி கண் கலங்குறாங்க. இப்படியே பல நாட்கள் அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருப்பத்தூர்ல பிச்சை எடுக்கும்போது தான் வெங்கடேசன் அப்படிங்கிற நபரை சந்திச்சிருக்காங்க. அவரும் ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவர் தான். பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிச்சைக்காரனான செல்வ வெங்கடேஷனை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. லட்சுமிக்கு ஒரு துணை தேவணும், நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கை போகாது, நமக்கு கண்டிப்பா ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்ச பிறகு லட்சுமி தன்னுடைய நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதை வெங்கடேஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இனிமே பிச்சை எடுக்க வேண்டாம், நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை தப்பா எடுக்கக்கூடாது, நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும், அதனால நம்ம பிச்சை எடுக்க வேணாம், நம்ம ஏதாவது வேலை செஞ்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டு பல இடங்கள்ல வேலை தேடி இருக்காங்க. யாருமே இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன் வரல. இவங்களுடைய உடை, இவங்க இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் பார்க்கும்போது யாருமே இவங்களை நம்பி வேலையும் கொடுக்கல. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன ஏது விசாரிச்சுக்கும் போது இது மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிலாம் கேட்கும்போது இவங்க உண்மையே சொல்லியிருக்காங்க. இதனால பிச்சை எடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்காக நிறைய பேர் இவங்களை நம்பாம இவங்களுக்கு வேலையும் கொடுக்க முன் வரவும் இல்லை. இப்படி இவங்க வேலை கேட்டு போனாலும் கூட யாருமே நம்பாம இவங்களை விரட்டினதால வேறு வழி இல்லாம மறுபடியும் இவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு, அதாவது லட்சுமி மற்றும் வெங்கடேஷன் தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம தான் இப்படி நம்ம பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது, அவங்கள படிச்சு அவங்க ஒரு நல்ல இடத்துல அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க. எங்க தம்மா படிக்க வச்சிருக்காங்க, தன்னை ஒரு பிச்சைக்கார கும்பல்கிட்ட விற்ற தன்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளியில படிக்கிறாங்களோ அந்த பள்ளியில கொண்டு போய் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் அங்க சேர்த்து அங்க படிக்க வச்சிருக்காங்க. உறவினர்களுக்கு சமமாக எங்க படிக்க வச்சிருக்காங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல நான் பிச்சை எடுத்தாலும் உங்களை நான் பெரிய ஆளா ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வைராக்கியத்தோட அந்த தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சுட்டு வராங்க. எங்களை மாதிரி எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லட்சுமி கண் கலங்கிய ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. இந்த லட்சுமியோட செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.